SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. நீட் தேர்வு போலி மருத்துவர்களைத்தான் உருவாக்குகிறது என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்திருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இயக்குநர் அமீன் நடித்துள்ள உயிர் தமிழுக்கு என்ற படத்தை பார்த்த சீமான் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு திரை கவர்ச்சி தமிழ்நாட்டில் உள்ளதாகவும், மக்கள் வைக்கும் நம்பிக்கையை காப்பாற்றிவிட்டால் அரசியலுக்கு வரும் ரியல் ஹீரோ ஆகிவிடுவார்கள் என்றும் சீமான் தெரிவித்தார். நீட் தேர்வு போலி மருத்துவர்களைத்தான் உருவாக்குகிறது என்றும், இந்தியாவில் தரமான மருத்துவர்களை உருவாக்க அமெரிக்க நிறுவனம் எதற்கு என்றும் அவர் வினா தொடுத்தார். மேலும் வட இந்தியாவில் நீட் தேர்வின் போது யாரையும் காதணி, மூக்குத்தி, உள்ளாடைகளை அகற்றச் சொல்வதில்லை என்றும், தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுபோன்று செய்கிறார்கள் என்றும் சீமான் குற்றம் சாட்டினார். போலி மருத்துவர்களை தான் உருவாக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மால் ப்ராக்டிஸ் பண்ணி பிடிபட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹெட்ஃபோன் வச்சு எழுதுறதுலாம் உங்களுக்கு தெரியும். வட இந்தியாவில் இப்போ கைது பண்ணப்பட்டிருக்காங்க. 50 பேருக்கு மேலே கைது பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ நீ போலி மருத்துவரை உருவாக்குறியா, தரமான மருத்துவரை உருவாக்குறியா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே. இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்கள், தரமான மருத்துவ மாணவர்களை உருவாக்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான தேவை என்னன்னு ப்ரோமெட்ரிக்குங்கிற அமெரிக்க நிறுவனத்துக்கு தேவை என்ன? இந்தியாவில் தரமான மருத்துவரை உருவாக்கி கொடுக்க. ஏன் நீ அவன்கிட்ட கொடுக்குற ஒரு தேர்வை கூட ஒரு மாணவனுக்கு நடத்த முடியாது அவனால்? வட இந்தியாவிலலாம் எந்த பெண்ணுக்கு தோடை கழட்டி மூக்கத்தியை கழட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் என் மாநிலத்தில் மட்டும்தான் தோடு மூக்கத்திகளை விட்டு கொண்டு வர முடியும்னு சொல்கிற நீங்கள் EVM எந்திரத்துக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. ரெண்டையும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. துப்பட்டாவை கலட்டுறீங்க, உள்ளாடை கலட்டுறீங்க, தலைமுடியை விரித்து போடுறீங்க. எங்கள் பிள்ளைய தேர்வு எப்படி எழுதும்?